ஹே மக்களே, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து நம்ம டெக்ஸ்ட்வியூ பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஐ காம்போனன்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ டெக்ஸ்ட்வியூ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், நம்ம இந்த வீடியோவில் எந்த டைமில் எது பேசியிருக்கோம் அப்படின்றது இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு டெக்ஸ்ட்வியூ க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த காம்போனன்ட் இப்படி எடுத்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்வியூ நான் அப்படி ட்ராப் பண்ணலாம், இல்லைனா டேரெக்டாக கோடிங்கில் கூட அடிக்கலாம். ஸோ நான் டெக்ஸ்ட்வியூ வந்து இப்படி எடுத்து போட்டேன். இப்போதைக்கு நம்ம சப்ரஸ் வார்னிங் போட்டுடலாம். ஸோ அது ஏன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ ஒரு டிஃபால்ட் டெக்ஸ்ட்வியூ வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதோட டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட் வச்சாச்சு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சைஸ் மாற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து எல்லாமே கேப்ஸ் ஆக்குறது, எப்படி அதை அலைன் பண்ணுறது, அது எப்படி கிளிக்கபிள் ஆக்கலாம், அப்படி எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட்வியூ வந்து எப்படி கிளிக் பண்ணால் வேறு ஒரு ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டோட சைஸை ஃபஸ்ட்டு நம்ம அதிகப்படுத்தலாம். ஸோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் ரொம்ப. ஸோ ஒரு 30 dp கொடுக்குறேன். ஸோ டெமோக்கும் நமக்கு அது கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும். ஸோ 30 ஸ்க்ரீனை தாண்டி போகிறனால நம்ம வந்து 25 கொடுக்கலாம். ஸோ நம்ம வெப்சைட்டில் பிக்சல் கொடுப்போம்ல, ஸோ பிக்சல் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தான். நம்ம வந்து மோஸ்ட்லி XMLல் டிபி, ஸோ டிபி தான் கொடுப்போம். ஸோ 25 பெருசாக இருக்குது. ஸோ 20 கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நமக்கு தேவை ஒரு டெக்ஸ்ட்வியூ எப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்வியூ மோஸ்ட்லி எது க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் இல்லை வந்து ஒரு வேர்டிங் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் வந்து ஒரு டெக்ஸ்ட்வியூவாக தான் இருக்கும். ஸோ அது வந்து அதை கண்டிப்பாக வந்து எல்லா ஆப்பையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் அதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டு கலர். ஸோ நம்ம எப்பவுமே வந்து கலர் வந்து ஸோ க்ரீன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் இது வந்து ப்ரிவ்யூ, நம்ம ஆப்பில் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த ப்ரிவ்யூ நம்ம சைட்லேயே பார்த்துப்போம் இல்லையா. ஸோ அங்கேயே டக்குன்னு க்ரீனாக மாறுறது நமக்கு தெரியுது. ஸோ இப்படி வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே சிம்பிள் தான். நம்ம டெக்ஸ்ட்டு கலர் டெக்ஸ்ட்டு நமக்கு அதுலேயே சஜஷன்லேயே வந்துடுது பாருங்கள். ஸோ நான் அதுலேருந்தே எடுத்து கொடுத்துடலாம் நம்ம எப்பயுமே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்ட்டு கலர் மாதிரி. ஸோ டெக்ஸ்ட் எல்லாமே கேப்ஸ் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் வியூவில் வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டர் ஆக்கணும் அப்படின்னா நம்ம textallCaps இப்படி கொடுத்து ட்ரூ கொடுத்துட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும், டெக்ஸ்ட் வியூ வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டராக வந்து மாறிடுச்சு. ஸோ வேறு என்ன. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்டைல் மாற்றணும், அதாவது நம்ம போல்டு இட்டாலிக் அப்படி கொடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து நம்ம போல்டாக, ஸோ போல்டு வேணுமா இட்டாலிக் வேணுமா அப்படின்றத கொடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து போல்டாக்கியிருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் வியூவை வந்து எப்படி போல்டாக்குறது அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் ஸ்டைல் போல்டு கொடுத்தா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா போல்டாகிடுச்சு. ஸோ அதுவும் சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதே மாதிரி வந்து இப்போது அலைன் பண்ணணும். இப்போ வந்து ஒரு இது சென்டராக வைக்கணும், இல்லை ரைட் சைடில் வைக்கணும், இல்லை லெஃப்ட் சைடில் வைக்கணும் அந்த ஸ்க்ரீனில் அப்படின்னா, ஸோ ஸ்க்ரீன்றது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கிராவிட்டின்னு ஒரு இது இருக்குது. ஸோ இந்த கிராவிட்டி நீங்கள் வந்து சென்டர்னு கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக சென்ட்ரல் அலைன் ஆகும். இது பேரண்ட்டில் சென்ட்ரல் அலைன் ஆகும். ஆக்சுவலாக நம்ம பேரண்ட் வந்து இதுதான். ஸோ பேரண்ட்டில் சென்டராக தான் இருக்குது ஆக்சுவலாக இது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு இப்படி இருக்குது. பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ ஒரு fontFamily நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட்வியூவோட fontFamily சேஞ்ச் பண்ணால் கூட fontFamily நம்ம கொடுத்து நம்ம வந்து ஒரு fontFamily வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை கூட மாற்றலாம். லைக் நம்ம இப்போ லாஸ்ட்டாக வந்து கிளிக்கபிள். ஸோ ஒரு டெக்ஸ்ட்வியூ வந்து நம்ம மெயினாக கிளிக்கபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இங்கே கிளிக்கபிள் ப்ரூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஆப்பை இப்போ வந்து நம்ம ஜாவா கோடில் பண்ணி ஆகணும். ஸோ வெறுமே வந்து நம்ம இது டிசைன் XMLல பண்ணுவோம் எப்பயுமே. ஸோ இப்போ நம்ம கிளிக்கபிள் ஆக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் கிளிக் பண்ணால் என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்றத நம்ம ஜாவா ஃபைல் தான் சொல்லணும் எப்பயுமே. ஸோ வாங்க நம்ம ஜாவாவில் போய் அவங்களுக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட்வியூ வந்து கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீனுக்கு போகிற மாதிரி, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டிக்கு போகிற மாதிரி நம்ம எழுதலாம். அப்படி இல்லைனா அது கிளிக் பண்ணால் சம் ஃபைல் டவுன்லோட் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியும். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து என்னோடய மெயின் கிளாஸ்க்கு வந்துட்டேன். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெமோ ஆக்டிவிட்டி ஒரு ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஆக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டெக்ஸ்ட்வியூ. ஸோ டெக்ஸ்ட்வியூக்கு வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன் நான் ஃபஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்வியூ சும்மா டெக்ஸ்ட்னே வச்சுக்கலாம் இது பேர். ஸோ இந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேப் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஜாவா கோடுக்கும் லைக் நம்ம XML கோடுக்கும் இந்த டெக்ஸ்ட்வியூ XML எங்கே இருக்குது அதை நம்ம மேப் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஐடி இருக்கும். இந்த ஐடி வச்சு இந்த ஐடி ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா,
இதுக்கு தான். ஸோ மேப் ஆகும், நம்ம ஜாவாவுக்கும் எக்ஸ்எம்எலுக்கும் மேப் ஆகிறதுக்கு தான். ஐ மீன் லைக் இப்போ நீங்கள் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு இந்த இடத்துக்கு தான் வரும். ஸோ கரெக்டான நம்ம ஒரு காம்போனண்ட், இந்த யூஐ காம்போனண்ட்டை நம்ம ஜாவா கோடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர் நம்ம எழுதலாம். ஸோ இந்த ஆன் கிளிக் லிசனர் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நான் இப்போ ரெண்டு மெத்தட் இருக்குது. நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா இந்த செட்டை வந்து இங்கேருந்தே வந்து நம்ம டேரெக்டாக இந்த ஆன் கிளிக் லிசனரோட மெத்தடை நம்ம டேரெக்டாக கூப்பிடலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து கோடை வந்து பெட்டராக எழுதணும்னா இப்படி தான் எழுதணும். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. செட் கிளிக் லிசனரை இங்கே எழுதிட்டு தனியாக அந்த கிளிக்கு என்ன நடக்கணுமோ அதை வந்து நம்ம தனியாக எழுதணும். ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆன் கிளிக். சாரி, வியூ ஆன் கிளிக் வேணும். ஆன் கிளிக்ல சார் நான் ஏன் இப்படி இம்ப்ளிமெண்ட்ஸ்னு போட்டு ஒரு இன்டர்ஃபேஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கோட் ஸ்டாண்டர்ட் படி. ஸோ இது வந்து நம்ம தனியாக செக்ரிகேட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட். நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேயே டேரெக்டாக வந்து இந்த மெத்தட் எழுதலாம். பட் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்து இதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெட்டரான அப்ரோச். தனியாக இப்படி வந்து நம்ம ஆன் கிளிக்கை தனியாக தான் எழுதணும் எப்பவுமே. ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் இருக்கலாம், நிறைய டெக்ஸ்ட் வியூ இருக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம கிளிக் எழுதுகிறப்போ இப்படி தனியாக இங்கே எழுதணும்னா அது தனியாக இந்த கிளிக்கான ஃபங்க்ஷனில் தனியாக நம்ம செப்பரேட் பண்ணிடுறோம். ஸோ யூஸ்வலாக நான் இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன் போனாலும் அவங்க இப்படி தான் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கிளிக் ஐடி. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எந்த எலமெண்ட் கிளிக் ஆகுது. ஸோ நம்ம டெக்ஸ்ட் வியூ இந்த எலமெண்ட் எந்த எலமெண்ட் கிளிக் ஆகுதுன்றதை சுவிட்சில் போட்டுட்டு எந்த எலமெண்ட் கிளிக் ஆகணும் இங்கே தான் வரும் கால். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 10 டெக்ஸ்ட் வியூ இருக்குது, 10 பட்டன் இருக்குன்னா எந்த பட்டன் கிளிக் ஆகணும் ஃபஸ்ட் இங்கே தான் கால் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சுவிட்ச் கேஸ் போட்டுட்டு லைக் textView 4 சாரி. ஸோ textView 4 இது இந்த கேஸில் வந்து textView 4 கிளிக் ஆனால் இந்த இடத்துக்கு வா அப்படின்னு நம்ம ஒரு சுவிட்ச் கேஸ் போடுறோம். ஸோ சுவிட்ச் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்படி போடுறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு கிளிக் ஆகிடுச்சுன்னா என்ன லாஜிக் எழுதலாம் அப்படின்றத நான் இங்கே எழுத போகிறேன். ஸோ நம்ம இங்கே என்ன வேணால் நம்ம இது பண்ணலாம். நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ்ட் மட்டும் வர வைக்கலாம். அந்த கோட் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறனால நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் ஜஸ்ட்னா டெக்ஸ்ட்டு கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு இது எழுதியிருக்கேன். ஸோ டெக்ஸ்ட்டு கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும். நம்ம என்ன பண்ணலாம் இங்கேனா அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் எழுதலாம் இங்கே. அப்படிலாம் அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணால் ஃபைல் டவுன்லோட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி என்ன விஷயம் வேணாலும் நம்ம லாஜிக் இங்கே தான் எழுதணும். ஆக்சுவலாக இந்த கேஸ்க்குள்ளே தான் எழுதணும். சுவிட்ச் கேஸ்க்குள்ளே நம்ம ஒரு மெத்தடாக போட்டுட்டு டூ சம்திங் ஒரு மெத்தடாக போட்டுட்டு நம்ம அந்த மெத்தட் கொடுக்குள்ள அந்த லாஜிக் எழுதலாம். ஸோ இப்படி தான் மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் வியூவை கிளிக்கபிளாக மாற்றணும். மோஸ்ட்லி டெக்ஸ்ட் வியூ எல்லாமே கவர் பண்ணி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் யூஏ காம்பனன்ட்ஸ் பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்த்துடலாம். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ, பை.